டேஸ்டியான திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம ஒரு 3 ஏலக்காயை மட்டும் எடுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து பக்கத்தில் ஒரு பவுலில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம களி கிளறிட்டுருக்கிறப்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உடனே நமக்கு தண்ணி தேவைப்படும். அப்போ இந்த தண்ணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போவே எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவு எடுத்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. அடி பிடிக்கக்கூடாது, கிளறிக்கிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா கூட கீழே அடி பிடிச்சிரும். அதனால் இப்போ கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி வரும். இந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் எடுத்து வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்துக்குங்க. இப்போ ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வெல்லமும் யூஸ் பண்ணலாம். வெல்லம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சிம்மிலே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், கீழே அடி பிடிக்கவே இல்லை கிளறிக்கிட்டே இருந்தனால. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இதெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நுணுக்கி வச்சுருந்த ஒரு 3 ஏலக்காய் பவுடரை எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நெய், உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் ஊற்றிடுங்க. நெய் அதிகமாக ஊற்றினா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிரும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் திருவி தேங்காய் உள்ளே சேர்த்திட்டா அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான திருவாதிரை களி ரெடி ஆகிருச்சு.